வணக்கம். I am R Malini. This is your Malini simple grammar class. So நம்ம கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணது பாத்தீங்கன்னா imperative sentencesல request, order, command, warning and also instruction இது எல்லாமே நம்ம active to passive transformation sentences வந்து practice பண்ணிட்டோம் இல்லைங்களா? So now we are going to see the interrogative sentence. Shall we see the interrogative sentence? Before seeing the interrogative sentence, there are two types of question sentence. Question sentence நாலும் interrogative sentence நாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். So அந்த interrogativeல பாத்தீங்கன்னா SR no type and also WH ரெண்டு டைப் இருக்கு. So SR no typeல நம்ம வந்து first வந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா WHல ரொம்ப நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? So SR no typeல நமக்கு தெரியணும் அப்படின்னா compulsory do form verbs நமக்கு தெரியணும். So what are the do form verbs? Do, does, did. ஓகேங்களா? Do and does both also are used for simple present tense. Did is used for past tense. So next we are going to see the splitting verbs. The splitting verbs தெரிஞ்சினா மட்டும்தான் உங்களால கண்டிப்பா இந்த SR no typeல வந்து question frame பண்ண முடியும். At the same time you have to know which one is present, which one is past, where we have to use the V1, V2. Okay. So do form verb splitting form னு சொல்லுவாங்க. So இதுல பாத்தீங்கன்னா do பக்கத்துல V1 வந்திருக்கும் கண்டிப்பா क्वेश्चन ஃப்ரேம் பண்ணும்போது. அப்ப ஆன்சர் வரும்போது V1 பேஸ் ஃபார்ம் verb தான் வரும். அதே மாதிரி did பக்கத்துல பாத்தீங்கன்னா நான் ஏன் வந்து do முடிச்சன did சொல்றேன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது. சரிங்களா? didங்கிறது பாஸ்ட்க்கு யூஸ் பண்றது. It is used for only the past tense. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Do and does both also are used for present tense. Did is used for past. ஓகேங்களா? சோ இந்த did பக்கத்துல V1 வரும். எல்லா do form verb பக்கத்துலயும் V1 for making the question, but answer பாத்தீங்கன்னா didங்கறால V2 past form. ஓகேங்களா? and does plus V1 அங்க என்ன ஆன்சர் வரும்னா நம்ம பேஸ் ஃபார்ம் verb பாக்குறோம் இல்லையா? அந்த பேஸ் ஃபார்ம் verb V1 பக்கத்துல அந்த ஆக்ஷன் வேர்ட் இருக்குங்களா? அந்த ஆக்ஷன் வேர்டோட லாஸ்ட் லெட்டருக்கு தகுந்த மாதிரி SO, ESO, IESO நம்ம ஆட் பண்ணுவோம். இதுதான். So splitting formula do plus V1 V1. ஓகேங்களா? did plus V1 V2. does plus V1 V1 plus S or ES or IES. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். do does ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். did வந்து பாஸ்ட்க்கு. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து SR no type questions நம்ம வந்து தெரிய முடியும். SR no typeல do வந்துன்னா அது என்ன டென்ஸ், என்ன சென்டென்ஸ், அதே மாதிரி did வந்துன்னா என்ன டென்ஸ், இதெல்லாம் தெரியாம நம்ம வந்து SR no typeல வந்து active to passive மாத்துறது ரொம்ப கஷ்டம். At the same time you have to know the verb forms also, regular and irregular. அதுக்காக தான் everyday நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன் verbs தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? If you want to see the extra information about the splitting forms and also interrogative sentences, active to passive transformation,